வணக்கம். இனவாதத்தை தூண்டி இந்த நாட்டில் இவ்வளவு காலமும் இந்த நாட்டை எப்படியெல்லாம் குட்டிச்சுவராக்கலுமோ எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலுமோ எல்லா விதத்திலையும் இந்த சிங்கள இனவாத இரு அரசுகளில் இருந்த நபர்களும் இந்த நாட்டை கொள்ளையடிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னண்டா, இந்த அரசாங்கத்தை நாங்கள் கொண்டு வந்தது நோக்கம் இந்த ஊழல், மோசடிகள், போதவஸ்து, இனவாதம் எல்லாத்தையும் இல்லாமல் முதல்ல செய்யணும்ன்றது அதுதான் எங்களோட நோக்கமாக இருந்தது. முதலாவது ஒரு ஆறுதல் வேணும் மக்களுக்கு. இப்போ மக்கள் ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கள் செய்திகளில் ஐக்கிய தேசிய கட்சி, அதாவது ரணில் விக்ரமசிங்கா கோட்டாபாய ராஜபக்சவ மக்களால் அடித்து விரட்டப்பட்ட பிறகு அந்த மீதி காலத்தை எடுத்து கொண்டு போகிறதுக்காக ரணில் விக்ரமசிங்கா ஜனாதிபதியாக வந்த ரணில் விக்ரமசிங்கா தனக்கு ஆலோசகர்கள் கொஞ்சம் பேரை நியமிக்கிறார். அதாவது ரணிலுக்கே ஆலோசனையா ரணிலை இப்போ திருப்பியும் அரசாங்கத்துக்கு கொண்டு வரணும், ரணில் இல்லாட்டி இந்த நாட்டை கட்டி எழுப்பிலாண்டு வஜிர அபேவர்த்தனை போன்றவர்கள் சொல்லிக் கொண்டு தெரியும். ரணில் தான் இந்த நாட்டுக்கு சரி, அனுரா சரி வராது, ரணில் வரணும், நாங்கள் எப்போ வேணும்னாலும் பாராட்டுக்க தயாராக இருக்கிறோம்னு சொல்லி கொண்டு தெரிகிற ஆட்கள் இதே ரணில் தான் ஜனாதிபதி ஆனவுடனே தனக்கு ஆலோசகர்களாக பல பேர் நியமித்தார். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜனாதிபதிக்கு, இந்த அனுராகுமார திசாநாயக்காவுக்கு உத்தியோகபூர்வமாக 3 ஆலோசகர்கள் இருக்கணும். அதில் 2 பேர் தான் அரசாங்கத்திலிருந்து சம்பளம் பெறணும், மற்றவை சுயாதீனமாக செயல்பட்டு கொண்டு இருக்கணும். அப்படி இருக்கேக்கா உண்மையில் அனுராவுக்கு தான் நிறைய ஆலோசகர்கள் வேணும். அவற்றை பின்னணி, அரசியல் பின்னணி, அவற்றை குடும்ப பின்னணி, அவற்றை ஆங்கில புலமையால் மற்றது நிறைய விஷயங்கள் அவருக்குத்தான் ஆலோசனை நிறைய வேணும். ஆனால் அவர் 3 பேரை தான் வச்சிருக்கிறார். அதில் 2 பேருக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குறதில்ல. அப்படி இருக்கேக்க எல்லாம் தெரிஞ்ச ரணில் விக்ரமசிங்க 1977 பியகமையிலிருந்து பார்லமெண்ட்டுக்கு வந்த ரணில் விக்ரமசிங்க மாமனார் ஜெயவர்த்தன காலத்திலிருந்து எல்லாம் ஆட்சி அதிகாரங்களில் பங்கு பெற்ற ரணில் விக்ரமசிங்கக்கு ஆலோசகர்கள்னு சொல்லி பல பேரை நியமிச்சு, கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே நியமிச்சு. அதில் எங்களை வடிவேல் சுரேஷும் ஒரு ஆள், இன்னொரு பேர் இருக்கிற சமன் ரத்னபிரியான்னு சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் சிங்களவர், அவர் ஆம்புலன்ஸாக இருந்தவர். அவர் இந்த என்ன சொல்கிற தொழிற்சங்க ஆலோசகராக இருந்தவர். ரணிலுக்கு தொழிற்சங்க ஆலோசகர் ஒரு ஆள் தேவை, அது சமன் ரத்னபிரியா. அது சிரசையில் வச்சு அவர்கிட்ட ஆடையாளை கலட்டி அனுப்பினவங்க. அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி அவர் 3 நாள் பாராளுமன்றத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிழமையும் இல்லை இருந்து பொமிட் வாங்கி வாகனம் எடுத்த ஆள். வாகன பொமிட்டை இலவசமாக வாங்கி வாகனத்தை வாங்கி விற்ற ஆள். அப்படித்தான் கொள்ளடிச்சது. 3 நாள் தான் பாராளுமன்றத்தில் இருந்தால் நான் வாகனம் கொடுத்தது அவருக்கு பொமிட். இப்போ நான் சொல்ல வரேன் என்ன சொன்னால், அகில விராஜ் காரியவசம் அவர் ஒரு கல்வி அமைச்சர் இருந்தவர் ரணில் நல்லாட்சி காலத்தில். அப்போ இவரை ஒரு க்ளீனான ஆளுன்னு தான் எல்லோரும் நினச்சது. ஒரு கல்வியாளர், இளம் பொடியன், சூப்பர் ஆளுன்னு தான் நினச்சது. ஆனால் இவர் செய்திருக்கிற வேலையை பாருங்கள். இவர் இப்போ அரெஸ்ட் ஆகியிருக்கிறார். இந்த அரசாங்கத்தில் அரெஸ்ட் ஆகியிருக்கிறார். இப்போ நீண்ட கால விசாரணைக்கு பிறகு அது குற்றங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இவர் அரெஸ்ட் ஆகியிருக்கிறார். ஆனால் யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஆள் அரெஸ்ட் ஆகும்னு சொல்லி. இப்போ நாங்களெல்லாம் எதிர்பார்த்தது ரணில் மஹிந்த ராஜபக்ச அந்த கும்பல், அதுக்கு பின்னால் மஹிந்தானந்த அழுத்துக்கும் இப்போ இருக்கிறார்கள் ஜோன்சன் பெர்னாண்டோ வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஒரு எதிர்பாராத ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா இவர் இப்போ என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால், இந்த கோட்டாபாய ராஜபக்ச திரத்தினா பிறகு அந்த மீதி காலத்தை இழுக்க வந்த ஜனாதிபதி, இதுக்கு தான் அந்த முதல் உலக கதைன்னு சொன்னேன், ஜனாதிபதிக்கு ஆலோசகராக இருந்திருக்கிறார். இவர் ஆலோசகராக நியமிச்சு, அதாவது கல்வியாளர்களை அது தொழில் ரீதியாக அந்த ஆலோசனை வழங்கக்கூடியாக்களை நியமிக்காமல் தன்னுடைய கோழையாக்களெல்லாம் வீட்டில் சும்மா உட்காந்துருக்காங்கன்னு கொண்டு ஒரு ஆலோசகராக நியமித்தார். பெரிய ஆலோசகர் மாதிரி இல்லாவே. ஆனால் இவர் என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னால், அந்த பதவிக்கு அவர் ஆலோசகராகிறதுக்கு இருக்கையில் ஜனாதிபதி மாளிகையில் செயலாளர் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்கிறார், தனக்கு சேவைக்கு ஆக்கள் வேணுமென்னு சொல்லி. தனக்கு இந்த இடத்துல மினிஸ்ட்ரியிலேருந்து ஆக்கள் வேணுமென்னு சொல்லி கேட்ட இடத்துல வெளியே ஆக்கள் எடுத்து இவர் அங்கே சேவைக்கு அமர்த்தியிருக்கிறார். ஆனால் சேவைக்கு அமர்த்தினவை யாருமே ஜனாதிபதி மாளிகையில் வேலை செய்கிறதுக்கான எந்த சான்றிதழும் இல்லை. அங்கே வந்ததுக்கான சான்றிதழும் இல்லை, போனதுக்கான சான்றுகளும் இல்லை. இப்போ தேடி பார்க்கல என்ன நடந்தேன்டா, அகில விராஜ் காரியவசம் 4 பேரில் 3 பேர் தன்னுடைய சொந்த பெட்ரோல் செட்டில்
பெட்ரோல் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வேலைக்கு வச்சுருந்துருக்கிறேன். ஆனால் சம்பளம் அங்கேருந்து போயிருக்குது ஜனாதிபதி மாளிகையிலேருந்து தான் போயிருக்கு. ஜனாதிபதி செக்ரட்டரியிலேருந்துலாம் போயிருக்குது, சேலத்துலேருந்து தான் போயிருக்கு. அப்போ எந்த வகையில் நாங்கள் இது எடுத்துக்கொள்ளணும்? இப்போ அகில விராட்சி காரியவசம் ஒரு முன்னாள் கல்வி அமைச்சர், பிறகு ஜனாதிபதி ஆலோசகர், இப்பேற்பட்ட ஆட்களே அரசாங்கத்தின் பணத்தை தங்களோட சொந்த தேவைக்காக பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொன்னால் எப்பேற்பட்ட ஆட்களாக இருப்பாங்க? தன் சொந்த வியாபாரத்துக்கு ஜனாதிபதி செயலகத்துக்குன்னு சொல்லி ஆளை எடுத்து போட்டு இங்கேருந்து அவர்களை தன்னுடைய சொந்த வியாபார ஸ்தலத்துக்கு அனுப்பி அரசாங்க பணத்தில் சம்பளம் கொடுத்துருக்குறேன். இது மட்டும் இல்லை, அவர்கள் அதில் 20 பேர் வந்து வெளிநாட்டுக்கு போய்க்கிறாங்க. அவங்கள் வெளிநாட்டுக்கு போய் பிறகு 2 மாதம் அவங்களுக்கு சம்பளம் கிடச்சிருக்கு. இதுதான் இது உக்கிரமான ஜோக். அப்போ இவங்கள் தான் இந்த நாட்டை ஆண்டது இவ்வளவு இனவாதத்தை தூண்டி, மதவாதத்தை தூண்டி, தங்களுக்கு வேண்டிய ஆக்களை பாதாளையாக உருவாக்கி வச்சுக்கொண்டு, போத வஸ்துக்களை இறக்கி உள்ளுக்கு வச்சுக்கொண்டு, இளைஞர்களை, இளஞ்சுவதிகளை, இளம் தலைமுறையை சிந்திக்க விடாமல் தொடர்ச்சியாக தங்களோட ஆக்கிரமிப்புகளை தமிழ் மக்களை வச்சுக்கொண்டு, தமிழ் மக்களுக்கு அடித்து கொண்டு, தமிழ் மக்களை நெருக்குவாரத்துக்கு உட்படுத்தி கொண்டு, தென்னிலங்கையில் சிங்கள மக்களை இதை காட்டி குளிர்விச்சு கொண்டு, அந்த போர்வைக்குள்ளே இருந்து கொண்டு இந்த கரடிகள் எவ்வளவு தூரம் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கியிருக்காங்களோ இது ஒரு உதாரணம். நிறைய உதாரணங்கள் இருக்குது. அரசாங்கத்தின் சேவை கண்டு ஆளை எடுத்து போட்டு அரசாங்கத்தின் சம்பளத்தை கொடுத்து கொண்டு தண்ட சொந்த வியாபாரத்தில் பயன்படுத்திக்கான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய மோசடி. இவங்களை நம்பலும் அப்படி களவெடுக்கக்கூடிய ஆக்கலன்னு சொல்லி இதை மாதிரி நிறைய பேர் பிரிக்கணும். இப்போ இது அம்பலத்துக்கு வந்திருக்குது. இப்போ அவருக்கு புனையும் இல்லை, அவரை உள்ளுக்கு வச்சாச்சு. இப்போ அவர்கிட்ட லோயர் மேர் கோர்ட்டில் கேட்கணும், அவையை கொண்டு வர சொல்லி அந்த வெளிநாட்டுக்கு போனாக்களை அவையை கொண்டு வரும் வரைக்கும் இவருக்கு ரிமாண்ட். அப்போ லோயர் கேட்குறாரு, அவை வரும் வரைக்கும் இவரை ரிமாண்டை வச்சுக்கிற நியாயம் இல்லை, இவரை விட சொல்லி விடையலான்னு சொல்லி உள்ளுக்கு வச்சுக்கிறாங்க. இப்போ கம்பி எண்ணி கொண்டு கம்பியை இப்படி அளந்து கொண்டு இருக்க வேண்டிய இத்தனை கம்பியோட கண்டு கேட்டில் எண்ணி கொண்டு இருக்க வேண்டிய உள்ளுக்கு அகில விராட்சி காரியவசம் முன்னாள் கல்வி அமைச்சர், குருநாகல மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளர். எப்படி வேலை? இதுதான் இந்த நாட்டில் இந்த இனவாதம் கொழுந்து விட்டு எரியறதுக்கான மிக முக்கிய காரணம். என்ன சொன்னால், இவங்க எல்லாரும் அந்த இனவாதத்தை பேசித்தான் ஆட்சியில் நடத்தினவங்க. இனவாதத்தை பேசி ஆட்சி நடத்திக்கல மக்களை மடையர்களாக்கி வச்சுக்கொண்டு தாங்கள் செய்கிற எதையுமே இவங்க கண்டுகொள்ள மாட்டாங்க, எல்லாத்துக்குமே ஜெயவேவா போடுவாங்க என்று நினைச்சு கொண்டு தான் இவங்களை எல்லாத்தையும் செய்யுது. ஆனால் இந்த இரு கட்சிகளையும் சாராத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த ஊழல் மோசடிகள்லாம் அம்பலத்துக்கு வந்தவங்களுக்கு இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 3 பேருக்கு சம்பளம் கொடுத்தது என்று சொல்லிட்டு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கல்வி அமைச்சராக இருந்தவர், ஜனாதிபதியின் ஆலோசகரான சொல்லப்பட்டவர், ஆக்களை வேலைக்கெடுத்து போட்டு அவையை தன் சொந்த வியாபாரத்தில் பயன்படுத்தி அரச பணத்தை மோசடி செய்தது வந்து சாதாரண விஷயம் இல்லை. தெரிஞ்சு ஒன்றா செய்தார், தெரியாமல் செய்யலாது. இது என்ன தெரியாமல் செய்யலை? இவ்வளோ பெரிய ஆள் தான் செய்கிறது பிள்ளையான்னு தெரிஞ்சவனா செய்திருக்கிறார், இது தெரியும். ஆனால் யார் கண்டுபிடிக்க போகிறாங்க? நாங்கள் தானே ஆட்சியில் இருக்கிறோம், நாங்கள் மஹிந்த வருவார், எங்களை தேட மாட்டாங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவையும் அப்படித்தானே. 2000 மஹிந்த ராஜபக்சன் அண்ணன் தென்னந்தோட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட ஊர்காவல் படையினரை வச்சு தேங்காய் அஞ்சிக்கிறேன்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு அவருக்கு. அவர் ஆட்சி காலத்தில் அவர் சபாநாயகர் இருக்க அவர் தென்னந்தோட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட ஊர்காவல் படையினரை அங்கே தேங்காயை வச்சுருந்தது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ அவை வந்து இவைய தேட மாட்டோம். அப்போ இனவாதத்திலேயே இந்த மக்களை ஊற வச்சு கொண்டு எப்படி கொள்ளையடிச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. அடுத்தவர் தான் ஜோன்சன் பெர்னாண்டோன்ற கடந்த 5 வழக்கு என்னமோ குற்றமற்றவர்னு சொல்லி கடந்த ஆட்சி கோட்டாபாய அரசாங்கத்தில் விடுவிக்கப்பட்டவர். அது எப்படின்னு சொன்னால், அதான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், வழக்குகளை வந்து போலீஸாரோ ஊழல் அதை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவோ சிஐடியோ நீதிமன்றத்தில் கொடுக்க அது சரியான முறையில் சரியான விதத்தில் அங்கே தாக்கல் செய்தால் தான் அந்த வழக்குகள் எடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்படும். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, அங்கே சின்ன சின்ன பிள்ளைகளை விடுவாங்க, ஒன்று சைன் பண்ண விடுவாங்க, இல்லாட்டி டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்லி அந்த வழக்கை தூக்கி வீசி போட்டு இவரை நிதாஸ்ன்னு சொல்லுவாங்க, குற்றமற்றவர்னு சொல்லி விடுதலை செஞ்சு விட்டுருவாங்க. அப்படித்தான் இந்த ஜோன்சன் பெர்னாண்டோ அந்த வழக்குகளை விடுதலை செய்யப்பட்டவர். அதாவது ஊழல் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தலைவர் கையெழுத்து போடையில் அந்த பிரச்சனைகளால் தான் டெக்னிக்கல் ஃபால்ட், அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள். ஆனால் வழக்கை தூக்கி வீசிட்டு அவரை விடுதலையாக்கிட்டாங்க. 5 வழக்கம் விடுதலை, அது பிளான் பண்ணி செய்யப்பட்டவே இல்லை. ஆனால் அவர் குற்றமற்றவரோ இல்லை, அவர் குற்றவாளி தான். அப்போ இந்த வழக்கு இப்போ திரும்பி எடுக்க போகிறாங்க, திரும்பி விசாரணைக்கு வருது.
அப்போ இவரும் இப்போ மாட்டப்போகிறார். இவர் யார்? இவர்கிட்ட வரலாறு என்ன? இவர் வந்து ஐக்கிய தேசிய கட்சின்னு ஒரு பெரிய தூண். மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த அப்புறம் தண்டை பிஸ்னஸில் காப்பாற்றுறதுக்காக மஹிந்த பக்கத்துக்கு பல்ட்டி அடித்து போனவர். ரணிலின் தலைமைத்துவம் ஏற்றுக்கொள்ளாமல் போனதும் ஒரு உண்மையில் அதுதான். ரணிலோடு இருந்தால் நடக்காது, ரணில மக்கள் விரும்பல, ரணிலுக்கு ஆட்சி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லித்தான் ஒன்றா போனது. இல்லை பிரதானமானால் ஆரம்பத்திலே போனால் இந்த ஜோன்சன் பெர்னாண்டோ மஹிந்த ராஜபக்ச போன பிறகு தன்னை வியாபாரங்களை பெருக்கி கொண்டது, வேண்டிய மாதிரி சம்பாதிச்சது, டேக்ஸை கட்டாமல் விட்டது, 350, 400, 500, 600 கோடின்னு சொல்லி தன்னை பார்களுக்கான சாராய ஆலைகளுக்கான டேக்ஸுகளை வந்து அரசாங்கத்துக்கு கட்டாமல் விட்டது. இப்படி பல குற்றச்சாட்டுகள் அவரில் இருக்குது. இப்போ அதெல்லாம் கட்ட சொல்லியிருக்குது. இப்போ அடுத்த இந்த வழக்குகள் வந்து மீளெடுக்கப்பட போகுது. அப்போ இவங்களெல்லாம் எப்பேற்பட்ட இனவாதத்தை கக்கினாக்கள்? இவங்கெல்லாம் இனவாதத்தை கக்கி கொண்டு தான் இது சிங்கள மக்கள்கிட்ட இந்த திரையை போட்டு இனவாதம் என்ற திரையை போட்டு மூடி மறைச்சி கொண்டு தான் இவங்க இந்த நாட்டை இவ்வளவு தூரம் கொள்ளையடித்தவங்க. ஆகவே இவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போகணும். ஜெயிலுக்கு போக மட்டும் இல்லை, தமிழ் மக்களாக எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சின்னு சொன்னால் எங்களை குற்றவாளியாக்கி கொண்டு, எங்களை பயங்கரவாதிகள்னு சொல்லிக்கொண்டு, எங்களை வந்து சந்தேகத்தோடு பார்த்து கொண்டு எப்பயுமே இதை சிங்கள மக்களோட மனங்களை திணிச்சு வச்சு கொண்டு தான் இவங்க போல காரியங்களையும் செய்தவங்க. இல்லைன்னு சொன்னால் அவங்க நேர்மையை ஆட்சி நடந்திருந்தால் கொள்ளையடிக்க இயலாது, இவங்க பிடிபாட்டிருப்பாங்க. சிங்கள மக்களை மயக்கத்தில் வச்சு கொண்டு தான் இந்த கொள்ளையெல்லாம் இடம்பெற்றது. இப்போ இன்னொரு சம்பவம் ஒன்று வெளியே வரப்போகுது. ரவி கருணாநாயக்க பேர்பட்டால் நிதியமைச்சராக இருந்தவர். அவரும் வந்து இந்த கடந்த ஆட்சியில் மத்திய வங்கி நல்லாட்சி காலத்தில் மத்திய வங்கி முறிகள் மோசடி சம்பவத்தில் அவரும் ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகினாள். இப்போ அவற்ற வழக்கம் வந்து இந்த நீதிமன்றத்தில் குற்றமற்றவர் விடுதலையாக்கப்பட்டவர். அவர் வழக்கம் இப்போ திருப்பி எடுக்கப்பட போகுது. என்னென்னு சொன்னால் அதுவும் அந்த டெக்னிக்கல் ஃபோல்டுன்ற இது சம்பவத்தோடு தான் அதுவும் வெளியே போனது. இப்போ அதுவும் உள்ளுக்கு வருது. இப்போ இவர் யார்? இவர் வந்து முதல் போட்டியிட்டது ஜெயவர்த்தனபுர கோட்டை ஆசனத்தில், கொழும்பு கோட்டை ஆசனம் என்ன சொன்னால் அங்கே ராஜகிரிய பக்கம் பார்லிமெண்ட் பக்கத்தில் இருக்கிற ஆசனத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் போட்டிட்டு பார்லிமெண்ட்டுக்கு வந்தவர். 1998 இறுதி பகுதியில் 99ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் ரணிலோட ஒரு டீலை போட்டுக்கொண்டு சந்திரிகா என்ற அரசாங்கத்தில் பின்வரிசையில் பாராளுமன்ற உறுப்பினர் பின்வரிசை உறுப்பினர் பேர் இருந்தால் 98ஆம் ஆண்டு இறுதியில் 99ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இலக்காக கொண்டு ரணிலோட ஒரு டீலை போட்டுக்கொண்டு இஞ்சால பாஞ்சு ஸ்ரீகோத்தாக்கு அழைக்கப்பட்டு அவருக்கு கோட்டை ஆசனத்தையே அவருக்கு பாரம் கொடுத்தவை. திருப்பி அந்த கோட்டை தேர்தல் தொகுதியே அவருக்கு ஆசனத்தை பாரம் கொடுத்து பெரிய வரவேற்பு கொடுத்து வரவேற்று அந்த சம்பவத்தில் நானும் அங்கே இருந்தேன் அந்த ஸ்ரீகோத்தா காரியாலயத்தில். அப்போ இப்பேற்பட்ட ஆள் தான் ரணிலோட சேர்ந்து 2002 ஆட்சிக்கு வரைகளையும் அந்த சத்தோசா எல்லாத்தையும் இல்லாமல், சத்தோசாவில் வந்து யாக்கள் போனால் நிறைய சாமான்கள் இருக்கும், நல்ல மலிவாயும் வாங்கலாம், எல்லா சாமானத்தையும் வாங்கின்னு வரக்கூடிய மாதிரி இருந்தேன். நான் 2002ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்து இந்த சத்தோசாண்ட கன்செப்ட் இல்லாமல் ஆக்கினது இந்த ரவி கருணாநாயக்க தான். அதை இல்லாத பொல்லாத பிஸ்னஸ் எல்லாத்தையும் உள்ளுக்கு கொண்டு வந்து போட்டு வெளியே இருக்கிற அந்த காஸ்மெட்டிக் சொப்புகள் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு சத்தோசாக்குள்ளே போட்டு சத்தோசாவே இல்லாமல் ஆக்கினது இந்த ரவி கருணாநாயக்க தான். இந்த ரவி கருணாநாயக்க தான் 2015 நல்லாட்சி அரசாங்கம் போர்வையில் வந்த இந்த அரசு நிதியமைச்சர் பதவியை இவர் வகித்தவர். அப்போ இவர் பதவி வகித்த காலத்தில் தான் இந்த மத்திய வங்கியின் முறிகள் மோசடி பிரச்சனை வருது. இந்த வழக்கில் தான் இவர் குற்றமற்றவர்னு சொல்லி விடுதலை ஆகிறார். எங்கே? ரணிலின் ஆட்சி காலத்தில். அப்போ ஜோன்சன் பெர்னாண்டோ விடுதலை ஆகிறார் கோட்டான ஆட்சி காலத்தில். ரணிலின் ஆட்சி காலத்தில் ரவி கருணாநாயக்க விடுதலை ஆகிறார். அப்போ அவை சொல்லி வந்தது இவையை பிடிப்ப மாட்டேன், இவை சொல்லி வந்தது அவையை பிடிப்ப மாட்டேன். கடைசியில் ரெண்டு பேர் ஆட்சியிலையும் தங்கட ஆக்களை விடுதலை செய்து தான் மிச்சம். ஆனால் இப்போ அந்த வழக்கு மீண்டும் எடுக்கப்பட போது அவரும் கம்பி எண்ண போகிறார். மற்றது இன்னும் ஒரு சம்பவம் என்னென்னு சொன்னால், இதுதான் எங்களுக்கு சந்தோஷமான சம்பவம் என்னென்னா, பிமல் வீரவன்ச கம்மம்பில திலீப் ஜெயவீர தெரன டிவியின் உரிமையாளர் திலீப் ஜெயவீர மற்றது கோட்டாபாய ராஜபக்சன தனிப்பட்ட செயலாளர் செயல்பட்ட சுதீஸ்வர பண்டார, மற்றவர் தான் மஹிந்த பத்திரன, பேராசிரியர் மஹிந்த பத்திரன என்று சொல்லி இவ்வளோ பேருக்கும் நீதிமன்றத்தில் ஒரு இது நடந்திருக்கு. கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் அரசாங்கம் சொல்லி இவை வந்து சுரேஷ் சாலையை அரெஸ்ட் பண்ண நேரத்தில் கொழும்பில் டென்ட் அடித்து கொண்டு உண்ணாவிரதம் இந்த காலத்தில் அந்த நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு நீதிமன்ற செயல்பாடுகளையும் அவமதிக்கிற விதத்திலையும் அதை விமர்சிக்கிற விதத்திலையும் கருத்துக்கள் வெளியிட்டது என்று சொல்லி அங்கே ஒரு இது குற்றமொழி பத்திரிகை சமர்ப்பிக்க கோட்டை நீதிமன்றம்
இது பார்க்குற இடத்துல இது பலும்னு சொல்கிற சிங்களத்தில் இதை பார்க்குற இடத்துல இது வந்து நீதிமன்றத்தை அவமதித்த மாதிரியும் விமர்சித்த மாதிரியும் இருக்குது. ஆகவே கோர்ட் ஆஃப் அப்பீலில் வந்து மேல் நீதிமன்றத்தில் வந்து இதுக்கான குற்றப்பிரேரணையை தாக்கல் செய்ய சொல்லி இருக்கணும். இப்போ இவைக்கு பெரிய ஆப்பு விழப்போகுது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சந்திரிகா காலத்தில் நீதிமன்றத்தை அவமதிச்சேன்னு சொல்லி எஸ்பி திசாநாயக்கா வந்து நுவரெலியாவில் ஒரு கூட்டத்தில் சந்திரிகாவை கேவலமாக பேசினு சொல்லி, ஏன்னா சந்திரிகா கட்சியில் இருந்து தான் அவர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு பாஞ்சவர். ரணில்ட பக்கம் பாஞ்சு ரணில்ட பக்கம் இருந்து சந்திரிகா பேசல தான் அந்த நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லி அவரை தூக்கி உள்ளுக்கு சந்திரிகா போட்டு போனது. மஹிந்த ராஜபக்ச வந்து ஜனாதிபதி ஆனோன்னா அவருக்கு பொது மன்னிப்பு. மஹிந்த ராஜபக்ச வந்து முதல் செய்த குற்றமே அதுதான், எஸ்பி திசாநாயக்காவுக்கு பொது மன்னிப்பு கொடுத்தது. அப்போ எப்பேற்பட்ட ஆட்சி அப்புறம் நடத்திப்பான்னு சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும் தானே. முதல் அவர் செய்த குற்றம், அதாவது குற்றம் அது என்னென்னு சொன்னால், ஒரு நீதிமன்றத்தை அவமதித்த ஒரு ஆளை உள்ளுக்கு தூக்கி போட்டு போனால் இவர் வந்து விடுதலை செய்கிறார். அப்போ பிறகு வந்து ரஞ்சன் ராமநாயக்கு என்ன நடந்தாலும் தெரியும், நீதிமன்றத்தை அவமதிச்சேன்னு சொல்லி அவரும் உள்ளுக்கு போனவர் அந்த ஃபோன் கால் ரெக்கார்டிங்கள் வந்து அவரை உறுதிப்படுத்தி போட்டு பிறகு ரணில் விக்ரமசிங்கே அவருக்கு அறவாசி மன்னிப்பு கொடுத்து வெளியே போட்டிருக்காரு. இப்போ வந்து முழுமையான சுதந்திரம் இல்லை அவருக்கு, அரசியல் பேச இயலாது, அரசியல் செய்ய இயலாது, வெளியே வந்துட்டேன். அரசியல் ஒரு 19 மாதத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ ஏற்பட்ட சம்பவங்கள் நடந்த பின்னணியில் தான் இந்த 5 பேருக்கும் இப்போ ஆப்பு ரெடியாக இருக்குது. எப்படியும் ஆப்பு கன்ஃபார்ம். இப்போ கம்பி என்ன போயினோம், இது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. ஏன்னா என்னத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வந்தாலும், என்னத்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தினாலும், எதைத்தான் பேச முற்பட்டாலும், எதை செய்ய வெளிக்கிட்டாலும் இவை விமர்சித்து கொண்டே இருந்துச்சுன்னா அது விமர்சனம் இல்லை, அது காழ்ப்புணர்ச்சியில் இந்த அரசாங்கத்தை தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி, அதாவது ஜனாதிபதியை தனிப்பட்ட ரீதியில் வீரவன்சா எல்லாம் தனிப்பட்ட ரீதியில் சின்னம்மா கல்யாணம் முடிச்சுக்க, சின்னம்மா வச்சிருக்கிறது, கொட்டையா என்ன கட்டையன் என்ன உருண்டையன் என்ன ஒன்று சொல்லி தேவையில்லாத பட்டங்களெல்லாம் தான் சூட்டி ஒரு ஜனாதிபதி, இந்த நாட்டின் அதிக மக்கள் விருப்பு வாக்குகளில் தெரிவு செய்த ஒரு ஜனாதிபதியை, 3/2 பங்கு பெரும்பான்மையை வச்சிருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியை இவ்வளோ கேவலமாக பேசினாக்களை சாதாரணமாக இவ்வளோ நாளும் விட்டதே பெரிய விஷயம். ஆனால் இந்த விஷயத்தில் சிக்கி கொண்ட மக்கள் இப்போ உள்ளுக்கு போகிறது இவ உறுதி. இதுதான் இந்த நாட்டு மக்களுக்கு தேவைன்னு சொன்னால், நாட்டில் எல்லாருமே கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், சோஷியல் மீடியாவில் பார்த்தா தெரியும், சிங்கள மக்கள் எல்லாருமே கேட்ட கேள்வின்னு சொன்னால், தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களும் தான், சிங்கள மக்கள் பெருவாரியாக கேட்ட கேள்வின்னு தான் இவன் ஏன் வெளியே விட்டுருக்கு, இவன் இவ்வளவு கதைக்கிற ஆளையன் வெளியே விட்டுருக்கு. பல இடங்களில் இவர் வந்து நீதிமன்றத்தை விமர்சிச்சு அச்சுறுத்துற மாதிரி கதைச்சிக்கிறார். இன்னொரு பேர் தான் காரியவசம், இப்போ மொட்டு கட்சியின் செயலாளர், அவர் சொல்லியிருக்கிறார் வந்து பொலிஸ்மா அதிபரை ரோட்டில் வச்சு படுகொலை செய்ய நேரிடும், பொதுமக்களால் படுகொலை செய்ய நேரிடலாம், அதாவது மக்கள்கிட்ட அடிபட்டு சாக நேரிடலாம்னு சொல்லிக்கிறார். என்னென்னு சொன்னால், ஏற்கனவே இந்த ஜேவிபி அரசாங்கத்தில் 3 முன்னாள் பொலிஸ்மா அதிபர்களுக்கு நடந்த சம்பவங்கள் தெரியும் தானே, அதால் இவரும் அடிபட்டு சாகலாம் மக்கள் மத்தியன்னு சொல்லி அவர் வாயை கொடுத்து மாட்டிக்கிறார். சிங்கனுக்கு ஆப்பு ரெடியமாய் தான் தெரியுது. முன்னாள் பொலிஸ்மா அதிபர்கள் வந்து என்னத்துக்கு இந்த நிலைமைக்கு போன வேண்டாம், அது நாட்டுக்கே தெரியும். பூஜித ஜெயசுந்தர வந்து தண்ட அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த ஈஸ்டர் தாக்குதலை தடுக்கலைன்னு சொல்லின குற்றச்சாட்டுலையும், அதை அசம்பந்த போக்கா இருந்ததுன்னு சொல்லியும், தட்டி கழிச்சதுன்னு சொல்லியும், தெரிஞ்சும் தெரியாதமாக இருந்ததுன்னு சொல்லியும், தன்னை டியூட்டியை செய்யலைன்னு சொல்லி மரண தண்டனை கொடுத்துருக்கு. அதை வந்து இவர் இதோட எப்படி ஒப்பிடுவார்? பிரியந்த ஜெயசூரிய வந்து ஒரு சிறப்பாக செயல்பட்டுருக்கார், அரசாங்கத்துக்கு சார்பாக இல்லாமல் சட்டத்தை சரியாக செயல்படுத்தி கொண்டிருக்கார். அதால் அவைக்கு பிரச்சனையாக கிடக்கு. இவை எல்லாத்தையும் உள்ளுக்கு போட, இவை அரெஸ்ட் பண்ணையும் அவைக்கு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் ஜெயில்களில் வந்து இவைக்கு ஒன்றும் கொண்டு போயிடாங்க, உரிய வசதிகள் இல்லை, அங்கே இவைக்கு கொடுக்குறாங்களே, சாதாரண கைதிகள் அங்கே உள்ளுக்கு இருக்கணும். இதால் இந்த பிரியந்த ஜெயசூரிய மீது இவர் கடுமையான அதிருப்தியில் இருக்கணும், கடும் கோபம் கொண்டு இருக்கணும். அப்போ இவரை கொல்லுவாங்க மக்கள்னு சொல்கிறேன்னா இவை கொல்றதுக்கு இருக்கணும். அடுத்த கட்டம் இவை ஆட்சிக்கு வந்தால் இவரை கொல்லுவினம். அப்படித்தான் இவன் கதையில் தெரியுது. அதனுடைய அவருக்கும் இப்போ ஆப்பு ரெடிமாய் தான் கிடக்குது. மற்றது தேசமாந்து தென்னகோன் வந்து மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் காலத்தில் டிஐஜியாக இருந்து பிறகு பொலிஸ்மா அதிபராக வந்தவர் ரணில்ட காலத்தில். அவர் டிஐஜியாக இருந்த காலத்தில் அந்த ஈஸ்டர் தாக்குதலோடையும் சில சம்பவங்களோட இவருக்கு தொடர்பு குற்றச்சாட்டு இருக்குது. அதே நேரம் பாதாள குழுக்களோடையும் போதவஸ்து கும்பல்களோடையும் இவருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்குது.
ஆகவே தான் இவர் இன்ட்ரடியூஸ் வெளியே போனது. மறது இந்த வெலிகம கொட்டலில் நடத்தப்பட்ட தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டும் இவர் மேலே இருக்குது. பல்வேறு குற்றச்சாட்டுகள், அதாவது பயங்கரமான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் தான் இன்ட்ரடியூஸ் இப்போ வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறார். அடுத்தவர் வந்து சிடி விக்ரமரத்ன. அவர் வந்து மஹிந்த ராஜபக்சன் ஆட்சி காலத்தில் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டி எல்லாத்துக்கும் ஆமா போட்டு இருந்தபடியாக அவர் சிக்கி தான் கடைசியில் சிக்கிப்பட்டுவேணும்னு சொல்லி நினைச்சோ என்னமோ, இல்லாட்ட அவரை சைலன்சர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செஞ்சாங்களோ எதுவும் தெரியாது. இன்னும் அதுக்கான அந்த சாவுக்கான என்ன காரணம்னு கண்டறியப்படாத நிலையில் அவர் தற்கொலை செய்ததாக சொல்கிறாங்க. அப்போ அவர் தாங்களே ஒரு அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தாமல் தாங்கள் அழிச்சு கொண்ட ஆக்களை தவிர பிரியந்த ஜெயசூரியோட தற்போதைய போலீஸ் மா அதிபரோட அவை ஒப்படையலாது. ஆகவே இந்த காரியவசமுக்கு சம்பவம் ரெடி. நன்றி, வணக்கம். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க.